அனைவருக்கும் ஆன்மீக அன்பு வணக்கம். இப்பதிவில் உடல் 3 என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்ப்போம். நம் உடல் மூவித உடம்பாக உள்ளது. அதாவது தூல உடம்பு, நுண் உடம்பு, காரண உடம்பு. இதில் தூல உடம்பானது உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கான ஓர் தொடர்பு மையமாக உள்ளது. இரண்டாவதாக மனமானது நுண் உடலின் அம்சமாக இருக்கிறது. மூன்றாவதாக காரண தேகம். இது அனைத்து விதமான தூண்டல்களும் செயல்பாடுகளும் எல்லாம் இங்கிருந்து தான் வருகிறது. இதில் உடல் பூமி கிரக ஆதிக்கமுடையது. அடுத்து மனம் சந்திர கிரக ஆதிக்கமுடையது, மனோகாரகன் என்று கூறுவார்கள். மூன்றாவதாக காரண உடல். இது சூரியனின் ஆதிக்கமுடையது, ஆத்மகாரகன் என்பார்கள். இப்போது விடயத்திற்கு வருவோம். அன்பர்களே, மன அறிவு என்பது ஒளியும் இருளும் சேர்ந்த ஒன்று. உண்மை அறிவு அல்ல. ஆனால் பூரண பௌர்ணமி அன்று மனம் இருளடையாமல் பூரண அறிவாகவே இருக்கும். அடுத்து காரண உடலில் இருக்கும் ஆத்மகாரகன் எல்லா தூண்டல் துலங்குகளுக்கும் காரணமாக இருக்கின்றான். ஆக பௌர்ணமி அன்று கலங்கமற்ற மனமும் காரண தேகத்தில் உள்ள ஆத்மாவோடு இணைந்து ஞானம் பெறுகிறான். பௌர்ணமி அன்று உடல் எவ்வித ஆதிக்கமும் இல்லாமல் இருக்கும். சூரியனும் சந்திரனும், அதாவது சூரியகலையும் சந்திரகலையும் நடுநாடியாகிய சூட்சும நாடியில் இருக்கும். அப்போது தியானத்தை மேற்கொண்டால் ஞானம் கிடைக்கும். இதைத்தான், அதாவது சூரிய சந்திர இணைப்பைத்தான் தைப்பூசமாக கொண்டு நாம் வழிபடுகிறோம். நாமும் சூரிய சந்திர ஜோதியில் ஜோதியை உணர்ந்து இன்புறுவோம். வெற்றி நமதே. அருட்பெரும் ஜோதி.